பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை கிருபையினாலும் தயவினாலும் இரக்கங்களினாலும் நம் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி கர்த்தர் 32 வருடங்கள் குடும்ப வாழ்வை நடத்தி 33வது வருடத்திலே இந்த நாளிலே அடியெடுத்து வைக்கும்படியாய் தேவன் எனக்கும் என் குடும்ப அங்கத்தினர்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய எல்லா குடும்ப அங்கத்தினர்களுக்கும் சொந்த பந்துக்களுக்கும் கிருபையாய் இந்த நாளை ஒரு புது வருஷத்தின் நாளாக குடும்ப நாளை 33வது வருஷமாக தொடங்கும்படியாக இந்த நாளை தந்தாரே. அதற்காக தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி இந்த ஓய்வு நாளை தேவனுக்கு சித்தமானபடி செய்யும்படியாக 32 வருடங்களும் கர்த்தர் என்னோடு என் பிள்ளைகள் குடும்ப அங்கத்தினர்களோடு கர்த்தர் கூட இருந்து ஏந்தி சுமந்து தப்புவித்து அழகாய் ஆச்சரியமாய் அற்புதமாய் அநேக இயேசு கிறிஸ்துவின் வேத வசனத்தின் பாடங்களை கற்றுக் கொடுத்து இம்மட்டும் என்னை கொண்டு வந்து உன்னதத்திலே பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்திருக்கிற தயவுள்ள தேவனுடைய கரங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி எரேமியா 31ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்தார், காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டார். அவருடைய அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, அவர் அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுத்து கொள்ளும்படியாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே what are all the ways our Lord's everlasting love is keep on revealing to us. That's what our question today we are going to answer from the words of God. Number 1, கர்த்தருடைய எவர்லாஸ்டிங் அன்பை எப்படி அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார் என்று பார்ப்போமானால் என்ன விதத்திலெல்லாம் அவருடைய அநாதி சிநேகத்தை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் முழு குடும்ப அங்கத்தினர்களுக்கும் அடிமையின் கணவருக்கும் சொந்த பந்துக்கள் உற்றார் உறவினர்களுக்கும் அவர் எப்படி குடும்பமாய் இம்மட்டும் ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் அழகாய் கிருபையினாலே தயவினாலே இரக்கங்களினாலே முடிசூட்டி நடத்தி கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். ஆனால் நம்பர் 1 அவர் என்ன பண்ணுகிறார்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கர்த்தர் கட்டுகிற வேலையை செய்கிறார். மறுபடியுமாக the virgin of Israel he will build up us and he will rebuild again. ஸோ மறுபடியுமாக என்னையும் என் குடும்ப அங்கத்தினர்களையும் கட்டுகிற வேலையை கர்த்தர் செய்து அவருடைய அநாதி சிநேகத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். நம்பர் 2, our Lord again will take up to our joyful days. அதாவது களிப்புள்ள நாளை கண்டு ஆடல் பாடல் சத்தத்தோடு கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை துதித்து பாடி உன்னதத்திலே உயர்த்தி மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் மறுபடியுமாக மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும்படியாய் மகிழ்ச்சியின் கம்பீர சத்தம் உண்டாகும்படியாய் சந்தோஷத்தை மறுபடியும் கொடுத்து அனுபவிக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் அவருடைய வலது பரிசில் நித்திய பேரின்பத்தை பெற்று அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் அவருடைய எவர்லாஸ்டிங் லவ்வை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். நம்பர் 3, எப்படி கர்த்தர் அவருடைய அநாதி சிநேகத்தை வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்போமானால், again we shall plant vineyards on the mountains and shall enjoy the fruit. ஸோ திராட்சை தோட்டங்களை நாட்டும்படியாய் திராட்சை தோட்டங்களின் பழங்களை குடும்பமாய் சாப்பிட்டு மகிழும்படியாய் செழிப்புக்கு நேராய் செழிப்பின் மேட்டிலே நம் குடும்பமும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் கட்டப்படும்படியாய் செழிப்பிலே மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் கட்டுகிற வேலையை தொடர்ந்து செழிக்க செய்து ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஜீவியத்தினாலும் ஜப ஜீவியத்தினாலும் ஆவிக்குரிய அனுபவங்களினாலும் நிரப்பி பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களை கொடுத்து வேதனை இல்லாதபடிக்கு மகிழ்ந்து அந்த தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களிலே மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் குடும்பத்தை கட்டுகிறார். நம்பர் 4, கர்த்தர் எப்படி அவருடைய அநாதி சிநேகத்தை வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்போமானால், கர்த்தர் அவர்களுடைய ஜனமாகிய நம்மை இஸ்ரவேலிலே மீதியாக இருக்கிற ஜனங்களை மறுபடியுமாக ரட்சித்து சேர்த்து கொள்ளும்படியாய் the remnant of Israel Lord will save us. ஸோ கர்த்தர் மீதியாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களாகிய எங்களை மறுபடியுமாக ரட்சித்து சேர்த்து கொள்ளும்படியாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அலங்கரிக்கும்படியாய் கர்த்தர் அநாதி சிநேகத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். 5வது என்ன என்று பார்ப்போமானால், arise and let's go up to the Zion and unto the Lord. ஸோ நாம் மலை மேல் ஏறி நிற்கும் அனுபவங்களுக்குள்ளாக ஜாமக்காரனை போல டே அண்ட் நைட்டு நாம் ஜாமக்கார ஜபத்தை வாட்ச்மேன் பிரேயரை ஏறெடுக்கும்படியாய் தொடர்ந்து ஜப ஜீவியத்துக்குள்ளாக ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக பாரமுள்ள ஜபத்தை தொடர்ந்து ஏறெடுக்கும்படியாய் ஜப ஆவி உற்சாகமான ஆவினால் நிரப்பி
மலை மேல் ஏறுகிற அனுபவங்களுக்குள்ளாக கர்த்தர் நடத்தி அவருடைய அன்பின் அனாதி சிநேகத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஸோ இந்த 5 வழிகளிலும் கர்த்தர் நம்மை கட்டும்படியாய் நாட்டும்படியாய் மலை மேல் ஏறி நாம் சகல காரியங்களிலும் உன்னதத்தின் தேவனாலே ஜெயத்தை பெற்று அனுபவிக்கும்படியாய் மகிழ்ந்து கொண்டாடி அநேக இடத்திலே அநேக காரியங்களிலே எல்லா காரியங்களிலும் எல்லா இடங்களிலும் நாம் தொடர்ந்து வெற்றி சிறந்து கிறிஸ்துவை கொண்டாடி மகிழும்படியாய் கர்த்தர் நமக்காக அன்பின் அனாதி சிநேகத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அவருடைய காரணியம் நம்மை பெரியவளாக்கும். ஆகவே எடுத்தவர் எட்டாத உயரத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். பூமியின் உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவார். காரணம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, கிரகிக்க முடியாதவற்றை செய்து நம்மையும் நம் குடும்ப அல்லத்தினர்களையும் மகிழ பண்ணி கர்த்தருடைய நாமம் உன்னதத்தில் உயர்த்தப்படும்படியாய் அவர் நாமத்துக்கே என்றைக்கும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த கேட்ட வார்த்தையின்படியாக இந்த வருஷம் முழுவதும் கூட இருந்து புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத விதத்திலே ட்ரெமண்டஸ் மிராக்கிள்ஸையும் ஒண்டர்ஸையும் அவர் வெளிப்படுத்தி அவரே வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவார் என்பதிலே சந்தேகமில்லை. God bless you all. Amen.